என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நான் போன அன்னையிலிருந்து என்னால ஏதோ சண்டை தாங்க. ரோஹித்தோட அத்தைக்கு என்ன பிடிக்கவே இல்ல சஞ்சய். அண்ணா அண்ணா என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஏன்? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்க. எதையோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். நீங்க மாத்திரை போட்டீங்களா? 32 வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கேன். உன் மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியாதா எப்ப எப்படி இருப்பேன்னு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்னமோ பிரச்சனை இருக்கு, சொல்லு என்னாச்சு? இன்னைக்கு சாராவோட மாமியாரும் அப்புறம் ரோஹித்தோட அத்தையும் வந்திருந்தாங்க இல்ல. ஆமா. சாராட்ட தண்ணி என்னமோ கேட்டிருப்பாவ போல. ஏதோ கேட்டுக்கிட்டே அவளை தனியா கூட்டு போனாவ. நானும் சரி காஃபி எடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு அவ ரூமுக்கு போறேன். சரி. சாரா ரூமுக்கு போறேங்க. சாரா ரூமுக்கு கதவுக்கு பக்கத்துல மாப்பிள்ள நின்னுகிட்டு இருக்காரு. அதுக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம பிரியா நின்னுகிட்டு இருக்கா. 2 பேரும் நின்னுகிட்டு இருந்தாவ. நானும் என்ன யாதுன்னு புரியாம பிரியாக்கு பின்னாடி போய் நின்னேன். சாரா ரூம்ல இருந்து நம்ம சஞ்சய்க்கு சவுண்டு கேட்டுட்டு இருந்து. ஏதோ பிரச்சனை போலன்னு எனக்கும் தோணுச்சுங்க. அதான் நானும் வெளியே நின்று கேட்டுட்டு நின்னேன். எதுனா பிரச்சனையா? எதுனா பிரச்சனையான்னு கேட்டேன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போல சாரா அந்த வீட்டுல சந்தோஷமா இல்லைங்க. சந்தோஷமா இல்லையா? 2 பேரும் எவ்வளவு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காவ. சந்தோஷமா இல்லங்க. பிள்ளை இங்க இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்காவ. அங்க போனா ரோஹித்துக்கு அத்தை இருக்காவேல. அவிய எப்ப பார்த்தாலும் சாராவை ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காவ போல. ஒரு நேரம் கண்ணுல காண விட மாட்டேங்காவ போல. அண்ணா என்ன சொல்லியா? ஆமாங்க, என் காதால கேட்டுக்கிட்டு நின்னேன். நம்ம பிள்ளை அழுதுகிட்டே சஞ்சய்கிட்ட பேசிட்டு இருந்தா. என்னைய ரோஹித்துக்கு அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சண்டை தான். அதுவும் நான் போன நாடுல இருந்து என்னைய வச்சுதான் சண்டை நடக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. என் பிள்ளை அழுது பேசும்போது என் நெஞ்சே வெடிச்சிட்டு. நீ சொல்லதெல்லாம் உண்மையா நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பா இல்ல? சாரா சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம முன்னெல்லாம் காட்டுவா. அவ வருத்தத்தை எல்லாம் அவளுக்குள்ளாடியே வச்சிருப்பா. இப்ப கூட சஞ்சய் கிட்ட அவளா சொன்ன மாதிரி தெரியல. சாராவா அந்த அம்மா தனியா கூட்டு போனாவளா. பின்னாடியே சஞ்சயும் போனதை நான் பார்த்தேன். சஞ்சய்க்கு என்னமோ இதெல்லாம் அவைய பேசியதை கேட்டுதான் தெரிஞ்சிருப்பாரு போல. அவளா ஒன்னும் சொல்லிருக்க மாட்டா. அண்ணா அவியலுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மேல பாசம் இல்லாமல 5 நாள் கூட நின்னுட்டு வரதுக்கு சொல்லிருப்பாவ. இல்லைங்க, மாப்பிள்ளையோட அம்மாவா அப்பாவும் தான் 5 நாள் கூட நின்னுகிட்டு வாங்கன்னு சொல்லிருப்பாவ போல. அந்த அம்மா அதுக்குதான் சண்டை போட்டிருப்பாவ போல வந்து. என் பிள்ளை அங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியலையேங்க. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் தேடி தேடி மாப்பிள்ளை பார்த்தோம். போன இடத்துல மாமியார் கொடுமை, புருஷங்காரருக்கு கொடுமைனா கூட தாங்கிக்கலாம். இது எவ எல்லாமோ வந்து என் பிள்ளைய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கதாங்க தாங்க முடியல. சஞ்சய் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அவரு சாரா கிட்ட அவ ஏதாவது சொன்னா நீ எதிர்த்து பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அந்த அம்மாக்கு சாராவை கொடுமைப்படுத்தி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு ரோஹித்துக்கு அவிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஐடியா இருக்கு போல. அது எப்படி முடியும்? அந்த அம்மா நினைச்சா அப்படியே நம்ம எல்லாம் விட்டுருவோமா? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆனவங்கள பிரிச்சுக்கிட்டு அவிய பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாவ? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணிடும் போல எல்லாம் இருக்கு. சத்தம் போடாதுங்க. நமக்கு தெரிஞ்சதுன்னு சாராக்கு தெரிஞ்சதுன்னா என்னமா வருத்தப்படுவா. ஆனா ஒண்ணுங்க, சஞ்சய் இருக்கார்ல, அவகிட்ட தேவையில்லாம அந்த அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணா நீ மாறி பேசணும் அது இதுன்னு சாராக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. உன் புருஷன் உனக்கு வேணும்னா நீ தான் போராடி ஆகணும். உன் மாமியார் ஏதாவது சொன்னா நீ பொறுத்துக்கிட்டு போலாம். போறவி வாரவியெல்லாம் பேசியதுக்கு பொறுத்துக்கிட்டு போறதுக்கு தேவையில்லை. பெரியவியலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியும். தேவையில்லாம பேசினா உனக்காண்டி நீ தான் பேசணும் அப்படி இப்படின்னு புத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பேருக்கு தாங்க நம்ம அம்மா அப்பாவா இருக்கோம். சாரா வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்திருக்குன்னு நமக்கு எதுவுமே தெரியல. ஆனா சஞ்சய்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு கண்டீங்களா? தெரிஞ்சதை மட்டுமா ஒரு அண்ணனா இருந்து என்ன பண்ணணுமோ அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. மாறி சஞ்சய் பேசினதுல இருந்து இன்னொன்னு கூட புரிஞ்சுது எனக்கு. என்னது? அந்த அம்மாட்ட சாரா காண்டி எதிர்த்து பேசியிருப்பாரு போல தோணுது. அண்ணா போன இடத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் சரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதுதாங்க தோணிக்கிட்டே இருக்கு. நம்மளாம் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட பிரியாக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போறோன்னே தெரியல. ஒரு இதயத்தை கொடுத்ததுக்காண்டி நம்ம பிள்ளைங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்ய போறானே தெரிய மாட்டேங்குதுங்க. வேற என்ன நம்மளால பண்ண முடியும்? அவர் ஆசைப்பட்ட மாதிரி பிரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர நமக்கு என்ன செய்ய முடியும்? காசு பணம் இல்லாதவர்னா ஏதாவது நல்ல வேலையாவது போட்டு கொடுக்கலாம். நம்மளால பொண்ணை மட்டும்தான் அண்ணன் கொடுக்க முடியும். சாராவை நினைச்சாதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா மாப்பிள்ள ஃபுல் சப்போர்ட்டா தான் நிக்காரு போல. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? மாமியார் மாமனார் 2 பேரும் நல்ல துணையா இருக்காவ. அண்ணா ஒரு பொண்ணுக்கு கட்டினவன் தான் பக்கம் நின்னா மட்டும் போதும். அதுவே 1000 யானைக்கு அளவுக்கு பலம் இருக்கும். அவர் துணையா இருக்கிறதே அவ வாழ்க்கையை சந்தோஷமா மாத்தோம். நீ இனிமே அதையும் இதையும் நினைச்சு குழம்பிட்டு இருக்காத. மாறி என்கிட்ட சொன்ன மாதிரி இதை சஜுட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சஞ்சயாவது ரோஹித்தையும் யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுப்பாரு. சஜுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வை. சாராவை மட்டும்தான் யோசிப்பான். என் தங்கச்சி அங்க கஷ்டப்படியான்னு மட்டும்தான் அவனுக்கு தோணும். அதனால அவன் எடுக்க முடிவு தெளிவா இருக்காது. அதுவும் சரிதாங்க. மாப்பிள்ள துணையா தானே இருக்காரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அப்படி இருக்க வேண்டியதான். சரி, நீங்க மாத்திரை போட்டீங்களா? அம்மா வந்து எடுத்து தருவேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தியா? அதான் நானே எடுத்து போட்டுட்டேன்.
சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஆமா, நம்ம சைடுல இருந்து எல்லாம் ரெடி தான். சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க? எல்லாம் கரெக்ட் டைம் கொண்டு வந்துருவாங்க எல்லாம்? அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. 25 பேருக்கு வீட்ல நம்மளே சமைக்க முடியாதா? அண்ணா திடீர்னு எடுத்த முடிவு, அதனாலதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இனிமே நிச்சயதார்த்தம் எல்லாம் வைப்போம்லாம், அதுக்கு வீட்லயே ஆசை தீர சமைச்சுக்கோங்க. அப்புறம் அண்ணா, அலமாரியில இருக்க நகையெல்லாம் பிரியாட்ட எடுத்து கொடுத்துரு. நேத்தையே சாரா கொண்டு கொடுத்துருக்கா, அவள்கிட்டயே திரும்ப கொடுத்து விட்டுருக்கா. நாளைக்கு வந்து போட்டு விடுன்னு சொல்லியிருக்கா. 1-2 மட்டும் போட்டுட்டு மத்ததெல்லாம் அவள்கிட்டயே கொடுத்துருவா. ஏற்கனவே சஞ்சய்க்கு அம்மா வேற இங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயாச்சு. வசதி வாய்ப்புல நமக்கு குறைவா அவியெல்லாம் இல்ல, அவியலுக்கு குறைவா நம்மளும் இல்ல. சாராக்கு பண்ணதுல இருந்தும் அதிகமா தான் பிரியாக்கு பண்ண போறேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? இவ்வளவு நாளும் தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, இனிமேலாவது அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா தான் இருப்பா, கடவுள் அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. கனி, ஆதிக்கிட்ட ரேணுகா விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்றாத. நான் எது கேட்க போறேன்? நான்லாம் கேட்க மாட்டேன். உனக்கு ரொம்ப அக்கறை தான் போல. லூசு ஃபீல் பண்ணுவார்ல, அது என்னமோ தெரியலானு உங்க 2 பேருக்குள்ளாடியும் என்னமோ இருக்கு. காதல் காதல் காதல். ஏண்டி உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேன். பாக்கிறதுக்கு அப்படியெல்லாம் தெரியல, ஆனா உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு எனக்கு. ஐயே, நான் இந்த காலேஜ்ல தான் ஆதியை பாத்திருக்கேன், அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனா என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு துடிச்சாருன்னு வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கண்டியா? ஆதியை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு ஃபேனா இருந்துகிட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பெல்லாம் இல்லையே. இப்பவும் சொல்லணும், நம்ம கிட்ட இப்ப நல்லவராதான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதே ஆதிதான் நானும் எங்க அக்காவும் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது இந்த பொண்ணு எனக்கு, இந்த பொண்ணு உனக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. என்னமா டீஸ் பண்ணாரு தெரியுமா? இப்பவும் என்ன கேட்டா இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. என்னமா அவரை நம்பலையா? முழுசா நம்பல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டு இருக்க கோம்ப. எடி அதெல்லாம் இருக்கட்டு, நம்ப கூடாதுங்க. ஆனா நீ தான் நம்பிட்டு இருக்க. லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கல, அதானே? சும்மா ஃப்ரெண்ட்லியே கூப்பிட்டேன். நம்புறவங்கள தானே ஃப்ரெண்டா ஏத்துப்பாங்க. அப்ப நீ அவரை நம்புறேன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் இப்ப தேவையா உனக்கு? சாப்பிடறதுக்கு கூப்பிட்ட ஆள அட்ரஸே இல்லையே. எடி உன் ஆளு நம்ம சாப்பாடு நினைச்சு பயந்துகிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருப்பாரோ? கனிஷா, ஆதி இருக்கும்போது ஏன் ஆளு அப்படின்னு எல்லாம் சொல்லிடாத. நீ தானே எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யார் மண்டையாவது கழுவது கூட அப்படி சொல்லலாம். மொத வா மண்டையை கழுவு. அப்படியாவது முதல் செமஸ்டர்ல போட்டு அரியர் இந்த செமஸ்டர்ல எடுக்கறியான்னு பாப்போம். கனி, காலேஜுக்கு வாரதே அரியர் போட்டு படிக்கிறதுக்கு தான். வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? எடுத்துருக்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட் பேப்பர். யாராவது அரியர் போடுவாங்களா? எம்மா, ஒன்னே மாதிரி எல்லாம் என்னால புத்தக புழுவா இருக்க முடியாது. இந்த ஆதிய வேற இன்னமும் காணலையே. வயிற்றுக்குள்ளால எலி ஓடின மாதிரி சத்தம் கேக்குது. கனி, உங்களுக்காண்டி எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குது. வயிற்றுக்குள்ளால எலி ஓடிய மாதிரியே சத்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. கனி பசிச்சதுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம்ல. பசிக்குதுன்னு சொன்னது நானு, கவனிப்பெல்லாம் அங்கேயா? சரி சாப்பிடுவோமா? ஆதி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப நான் வந்ததுக்கே சீனியருக்கும் ஜூனியர்ஸ்க்கும் ஏதோ இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாவ. ஆதி, உங்களுக்காண்டி நாங்க டெஸ்க் எல்லாம் தூக்கி போட்டிருக்கோம் பாருங்க. கீழே உட்கார்ந்துருப்பேன்ல. பரவாயில்ல, நீங்க மேலே உட்காருங்க, நாங்க கீழே உட்காந்துக்கிறோம். என்னாச்சு? ஏண்டி சாப்பிட நேரத்துல நகத்தை கடிச்சிட்டு இருக்க? அனு, ஆதி கூட உன் சாப்பாட ஷேர் பண்றியா? நீ தானே அவரை கூப்பிட்ட. ப்ளீஸ் அனு, நீ ஷேர் பண்ணு. ஏன், என்னாச்சுன்னு கேட்காத, ஆனா நீ ஷேர் பண்ணு. ஏ கனி, எனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா? ஆதி, லஞ்சுக்கு கூப்பிட்டுட்டு ஒரு வாய் கூட சாப்பாடு தர மாட்டேங்க. என்னாச்சு? ஆதி, நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? கேண்டீன் போய் 2 சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். எப்படியும் 10 சாப்பாடாவது எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிருப்பாவல்ல. நீங்க காசு கொடுக்கண்டா, நானே கொடுக்கேன். ஐயே லூசே, என்ன பேசிட்டு இருக்க? சும்மா கேண்டீன் போனவரை நீங்க எல்லாம் ஆர்டர் கொடுக்க வேண்டாம், நம்மளே ஷேர் பண்ணுவான்னு கூப்பிட்டுட்டு. அதானே, என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். இல்ல, எங்க தங்கச்சி 2 நாளாவே எங்க அம்மாட்ட லெமன் சாதம் கேட்டுட்டே இருந்தா. சரி, எப்பவுமே எங்க வீட்ல சாப்பாடு விஷயத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வைப்பாவ. ஏன் அப்படி? அவ என்னைய மாதிரி அது பிடிக்கல இது பிடிக்கல எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டா. ஆனா திடீர்னு 2 நாளா லெமன் சாதம் கேட்டுட்டே இருந்தாளா, அதான் என்ன? இன்னைக்கு எங்க அம்மா லெமன் சாதம் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஆதி, லெமன் சாதம் எனக்கே ரொம்ப பிடிக்காது. ஜெயலட்சுமி மேம் வேற பேசும்போது உங்க பேக்ரவுண்ட் பத்தி ஏதோ ஒரு வார்த்தை விட்டாவ. அதான் லெமன் சாதம் எல்லாம் எப்படியும் உங்களுக்கு ஒத்துக்காதுல்ல. நிஜமா எனக்குமே டிஃபன் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இப்ப ஓபன் பண்ணதுக்கு பிறகுதான் தெரியும். அதனால நீங்க வாங்க, கேண்டீன்ல போய் நம்ம வேற சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். சரி, நீ போறியா நான் வாங்கிட்டு வரவா? என்னானு இந்த ஜென்மத்துல பாஸ் ஆயிர மாட்டியேனா? என்ன பாஸ் ஆக மாட்டாரு? ஆதி, நானே போய் 2 சாப்பாடு வாங்கிட்டு வரேன். 2 எதுக்கு? 1 போதும், நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல, சாப்பிட்டது உங்களை நான் தானே கூப்பிட்டேன், அதனால நானே வாங்கிட்டு வரேன். நான் சாப்பிட்டது தானே நீங்களும் சாப்பிடணும். கனி, எனக்கு லெமன் சாதமே போதும். உனக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, அதனாலதான் கேண்டீன் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். உங்களுக்கு இது ஓகேவா? அப்பனா ஓகே. என்னானு பாஸ் ஆயிருவனா? இப்ப வாய்ப்பு இருக்கு.
என்ன அடிக்கடி நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. கனி பசிக்குதுமா, தாரியா? அனு இத அதுகிட்ட கொடு. நம்ம ஏன் இன்னைக்கு பாத்து இப்படி பண்ணிருக்காவ? முதல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அப்பதான் நான் கூப்பிட்டுக்க மாட்டேன்ல. டெய்லி விதவிதமா சாப்பிட முடியாத அளவு தந்து விடுவாவ. ஏ லூசு. எடி கனி, நீ லூசா? லூசுன்னு கூப்பிட்டவன் என்னன்னு கேட்க? கனி எனக்கு லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சு உங்க அம்மாவை திட்டிட்டு இருக்காத. இல்ல ஆதி, டெய்லி வித்தியாசமா நிறைய பண்ணி தருவாவ. சரி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா நான் வேற வாங்கி தரேன். ஆதி, அவன் அடிச்சுக்கிட்டு கிடக்கா. வசந்தி ஆண்டி லெமன் சாதம் வச்சா கூட பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் வரும். நீங்க மட்டும் வரலன்னா அவ சாப்பாட நான் தான் ஷேர் பண்ணிருப்பேன். புறவு என்ன? எங்க அம்மா டேஸ்ட்ல எல்லாம் அடி தூள். அதுல மிஞ்சதுக்கு ஆளே இல்ல. ஆனா உங்களுக்கு லெமன் சாதம் பிடிக்காதுன்னு நினைச்சேன். காதல் வந்ததுன்னா மிளகா பொடியை தலைக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாவ போல. எடி, அந்த பொரியல ஒத்தையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. ஆமா, என்ன உன் வாயில ஊட்டி விடியும். வேணா நீயே வந்து எடுத்துக்க. ஒர்க் அவுட் ஆகுது போலயே. சேர்ந்துட்டாவல்னா இந்த சீனியருக்கு இம்சையில இருந்து நான் தப்பிச்சிருவேன். உனக்கு உன் பிரச்சனை. எடி, கொஞ்சம் அங்க தள்ளி உட்காரலாம்ல? போதுமாமா தாயே? போதும். அனு, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? பார்த்தாள்னா சாப்பாட புடுங்கிட்டு விட்டுருவா. பொருத்தத்தை பத்தி கேட்க நேரத்தை பாரு. என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? உங்க அம்மா சமையல் சூப்பர். எங்க அம்மா எப்பவுமே பெஸ்ட் தான். இலகவலின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீளுமே. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டுட்டே தான் பாத்துட்டு இருக்கேன். நீ தான் சாப்பிடாம பாத்துட்டு இருக்க. எதற்கு நீ உன்னை தர எதற்கு ஆராய்ச்சியே உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. ஹலோ, என்ன பாட்டெல்லாம் வீடியோ முடியற வரைக்கும் போட மாட்டாவ. பாட்டு முடிஞ்சதும் ஸ்னோ எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. லூசு. பிறகு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல. அனு, பல்லு இருக்குல்ல, பல்லெல்லாம் தட்டி கையில தந்துரும் பாத்துக்கா. உள்ளத சொன்னா உங்களுக்கு கோவம் தான் வரும். அப்புறம் அது சிவா வீட்ல இன்னைக்கு ஏதாவது புக் இருக்கா? இல்ல அனு, ஆனா இன்னைக்கு நான் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு அண்ணனுக்கு மேரேஜ். அப்படியா? கனி கூட இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடுவா. ஏன்? கனியை கூட்டு போறதுக்கு அவ அண்ணன் வருவார்ல. ஆமா, நம்ம சீனியர் பிரியாவோட ஆளு தானே. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நட் ரோட்ல வச்சுலடே ப்ரப்போஸ் பண்ணாவ. தெரியாம இருக்குமா? நீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் கூட ஹாப்பி லைஃப்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா, நீ எதுக்கு சீக்கிரமா போற? அதான் சீனியர், பிரியாக்காக்கு இன்னை பூ வைக்க வராங்களாம். அதுக்கு போவதுக்கு தான் மேடம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காவ. அதுக்கு இன்னைக்கு லீவே போட்டிருக்கலாம்ல. ஏதி, நீங்க கல்யாண வீட்டுக்கு எந்த வழியா போறீங்களோ? அனு, எனக்கு கருங்கல் பக்கம். அப்ப கனி இறங்கக்கூடிய ஸ்டாப்ல இருந்து 3 ஸ்டாப் தாண்டி தான் உங்களுக்கு கல்யாண வீடா? ஆமான்னு நினைக்கானு கரெக்டா தெரியல. ஆனா அவங்க வீடெல்லாம் தாண்டி தான் போனோம். ஏதி, பேசாம இங்க கனியை உங்க கூடால கூட்டு போலாம்ல? லூசு. அனு, கனியெல்லாம் என் கூட வரமாட்டா. ஏன் வரமாட்டா? பைக்ல வந்தீங்கன்னா தான் வரமாட்டா. அவளே ஒத்தையில போனேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தா. அந்த வழியா தானே போறீங்க. எங்க கனியை அப்படியே இறக்கி விட்டுட்டு போங்க. இல்லாதி, நானே பஸ்ல போலாம். கனி, நீ என் கூட எல்லாம் வர வேண்டாம். ஒண்ணு பண்றேன், நானும் உன் கூட பஸ்லயே வரேன். நீ ஏன் தனியா போன மாதிரி இருக்காதுல்ல? அப்ப நாங்க காரு பஸ்ல போயிட்டு பஸ்ல வந்து அதுக்கப்புறமா எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். கனி, நான் கார்ல தான் காலேஜுக்கு வந்தேன். நீ விருப்பப்பட்டா நம்ம கார்லயே போலாம். அப்படி இல்லைன்னா உன் கூட நானும் வரேன், பஸ்ல போவோம். நான் எங்க வீட்ல கேட்டுட்டு போன்னு சொன்னா உங்க கூடாலே வரேன். சரி, இதெல்லாம் கூட வீட்ல கேட்பேன். வீட்ல கேட்காட்டாலும் சஞ்சய் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்க போறேன்? ஒரே காலேஜ்ல படிக்கும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இதுல என்ன இருக்கு? அனு, டெய்லி காலேஜ்ல இருந்து எங்க அண்ணன் தான் என்ன வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு ஏதாவதுன்னா அவன் தானே பொறுப்பேற்கணும். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா முதல்ல அவன்கிட்ட தானே கேள்வி கேட்பாவ. அப்ப நான் அதுக்கு ஒழுங்கா இருக்கணும்ல. நீ சொல்லத பார்த்தா எல்லாம் உங்க அண்ணன்ட்ட சொல்லிருவ போலயே இருக்கு. ஆமா, நேற்றுக்கு பஸ்ல ஆதிய திட்டினதையும் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து போனதையும் சொன்னேன். கிழிஞ்சது. உங்க அண்ணன் எதுவும் சொல்லலையா? என்ன சொல்ல போறான்? சாப்பிட்டு மச்சிக்கிறான், கிளாஸுக்கு போனோம். இது தியார்ன மாதிரி தான். கிளம்பிட்டியா? கிளம்பிட்டியான்னு? ஆமா. கனி, வெளியே கேட்டு பக்கத்துல போய் நில்லு. ஏன்? நீ போய் நில்லு, நான் கார் எடுத்துட்டு வரேன். அதான் உள்ளால என்ன யாருனா யா? கனி,
என் கார்ல பிள்ளைகள் எல்லாம் ஏறி இருக்காவ. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே கூட்டு போயிருக்கேன். ஆனா எப்பவுமே காருக்குள்ளால என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாவ. இப்ப யாருமே இல்லையா, நீ மட்டும்தானே வர. யாராவது பார்த்தாவல்னா ஒன்னையும் என் கூட வச்சு பேசுவாவ. ஆசைதான். ஆசை ஒன்றும் இல்லை எங்களுக்கு. பிறகு யாராவது நீ போகும்போது ஆதின்னு என் பேரை சொல்லி உனக்கு கிண்டல் அடிப்பாவ. அதுக்கு பிறகு அதுக்கு நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டு எத்தனை வருஷம் பேசாம இருக்க போறியோ? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா காலேஜுக்குள்ள இருந்தே யாரு. நான் என்ன இவன் கூட திருட்டுத்தனமா ஓடிய போறேன்? அங்கிருந்து யாரு இங்கிருந்து யாருங்க? மனசுல தப்பு இல்லாட்டா என்னத்துக்கு பயறணும்? யாரையும் நம்பலாம், இந்த ஆட்டுக்கண்ணு மட்டும் நம்பிடவே விடாது. கோவத்துல எங்கேயாவது கொண்டு போய் ஆளை க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுவான். கனி, காலேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டியா? கார் எடுத்துட்டு வரவா? என்ன உனக்கு அங்க முக்கியமான வேலை இருக்க போகுது? வேற இனி பஸ்ல வரணும்னா லேட் ஆயிரும்ல. நீ கிளம்பிட்டியா? இல்ல கனி, இனிதான் குளிக்க போறேன். என்ன நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா? ஹலோ. கேளு. ஆதி இருக்கார்ல, சீனியர். ஆமா, சொல்லு. அவரு ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணமாய். அதான் கல்யாண வீடு கருங்கல் பக்கம் தானா? சரி. இன்னைக்கு மத்தியானம் ஆதி லஞ்ச் கொண்டு வரலையா? நாங்க எல்லாம் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த டைம்ல தான் அவரு கல்யாண வீட்டுக்கு போறது சொல்லிட்டு இருந்தாரு. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு தனியா தானே வரணும். அதானே என் ஃப்ரெண்ட் அனு சும்மா விளையாட்ட கேட்டா, தனியா அவ வீட்டு பக்கத்துல இறக்கி விட்டுருவீங்களா அப்படின்னு. சொன்னாரு வேண்டாம், நான் அவங்க கூட பஸ்ல வரேன், பஸ்ல போயிட்டு நான் திருப்பி பஸ்லயே வந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு. எனக்காண்டி அவரு பஸ்ல அலைய மாதிரி இருந்தா, அதான் வீட்டுல கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி 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 சொல்லிக்கிட்டே இருக்க. நான் அது கூட வரட்டுமா இல்ல பஸ்ல தான் வரணுமா? என்ன கனி, கார் எப்படி இருக்கு? கார்ல 4 சக்கரம் இருக்கு, மேல 2 பக்கமா 2 கண்ணாடி இருக்கு. லூசு, கார் என்ன கலர்னு கேட்டேன். கார் வந்து Black கலர். கனி, காரை சுத்தி Black கலர்ல ஒரு ஷீட் ஒட்டி இருக்கானா? Black கலர் ஷீட்டா? ஆமா, கார் கண்ணாடி ஃபுல்லா Black கலர்ல ஏதாவது ஷீட் ஒட்டி இருக்கா? இல்லையே, உன் கார் மாதிரி தான் இருக்கு. சரி, அப்பனா ஆதி கூடலே வா. நிஜமாவா? ஆமா, சீக்கிரமா வந்துருனா. கனி, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? சுடிதார் போட்டிருக்கேன். ஏன் கார்ல வரணும்னா இதெல்லாம் கூட கேப்பியா? வீட்டுக்கு போயிட்டு நல்ல அழகா துணியெல்லாம் மாத்திட்டு சீக்கிரம் வந்துரு. என்ன அப்படியே பிரியாக்கா வீட்டுக்கு போயிடலான்னு பாக்கேன். இல்ல, வீட்டுக்கு போயிட்டு வா. உனக்கு முக்கியமான பொறுப்பு ஒண்ணு அங்க இருக்கு. முக்கியமான பொறுப்பா? ஆமா. சரி, அப்ப நான் வைக்கட்டா? வை. கனி ஆதிய ஒரு விதத்துல நம்பிட்டு இருக்கா, இன்னொரு பக்கத்துல பயப்படவும் செய்யா. பிரியா ஆதிய பத்தி சொன்னது வரைக்கும் ஆதி நல்ல வந்தான். ஒரு நாள் ஒருத்தங்களை பார்த்துட்டு அவங்க மொத்த கேரக்டரும் அதுதான் இட போட்ட முடியாதுல்ல. கனி, காலேஜ் வாசல் முன்னாடி நின்னு யார் கூட பேசிட்டு இருந்த? உங்க அண்ணன் என் கூடால வர சொல்லிட்டானா? ஆமா. என்னமோ உனக்கு என் மேல நம்பிக்கை வரல இல்ல? என்ன நீ என்ன நம்பல இல்ல? ஏங்க நீ இதுக்கு பஸ்லயே போயிருக்கலாம் இல்ல? ஆதி, தப்பா எடுத்துக்காதுங்க. நம்பலன்னெல்லாம் இல்ல. டெய்லி சஞ்சய் அண்ணா தான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. யாராவது உங்க கூட நான் வரத தப்பா பேசிட்டா எனக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இதுவே எங்க அண்ணன் அல்லது எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன்னா யாராவது ஏதாவது பேசினாலும் எனக்கு அது பெருசா இருக்காது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாம் நல்லதுன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா அந்த நல்ல பேரை கெட்ட பேராக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். அதுதான் எனக்கு நடந்திருக்குன்னு நினைக்கேன். கனி, உனக்கு என் மேல எப்ப நம்பிக்கை வருதோ, நம்பிக்கை வரும்போது நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். எங்க? உன்னைய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா? அவங்களாலதான் நானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யார் அது? அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப நானே கூட்டு போறேன். யாரா இருக்கும்? கனி, இருக்கதே கொஞ்சோல மூளைதான், அதையும் கசக்கி வெளியே எடுத்துறாத. சீனியருக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கிறதுல உனக்கு ரொம்ப ஹாப்பி போல. ஆமா, அது 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிரச்சனை எல்லாம் பாத்து இப்ப சேர போறாங்க தெரியுமா? சோ அவங்க காதல் சேர போகுதுன்னு நீ சந்தோஷப்படியா? அப்படிதானே? ஆமா. கனி, காதலை பத்தி நீ என்ன நினைக்க? பாரு, கார்ல தனியா வந்ததும் காதலை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? அடச்சி, சும்மா தான் கேட்டேன். தெரியல, அது எனக்கு காதலை பத்தி பேசிய வயசெல்லாம் எனக்கு ஆகலன்னு நினைக்கேன். அப்போ அவங்க காதல் சேரியதுல இவ்வளவு சந்தோஷப்படியா? ஆமா, ஏன்னா அவங்க காதல் புனிதமானது. எங்க அண்ணன் டாக்டர், எங்க அக்கா எம்ஃபில் படிச்சிட்டு இருக்கா. அப்பனா உன் டிக்ஷனரியில நல்லா படிச்சிருந்தா இல்ல நல்ல வேலையில இருந்தா காதல் புனிதமானது. மத்தபடி யாராவது காதலிச்சா சும்மா விளையாட்டுக்கு பண்றதோ? நான் அப்படின்னு சொல்லலையே. 2 பேருக்கும் வயசு இருக்கு. இது கரெக்டான பாதை தானே சூஸ் பண்ற அளவு பக்குவம் இருக்கு. சரி. அப்பனா அவங்க 2 பேரும் மாறி மாறி லைஃப் பார்ட்னரை கரெக்டா தான் சூஸ் பண்ணிருப்பாவ. 18 வயசான எனக்கு காதலை பத்தி என்ன தெரியும்? கனி, உனக்கு 18 வயசு ஆயிட்டு, என்னமே 8 வயசு கிடையாது. ஆதி, எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான். சின்னதா ஒரு குருவி கூடு மாதிரி தான். ஆனா எங்க வீட்டுல பாசத்துக்கு மட்டும் எப்பவுமே குறையே இருக்காது. எப்போ என் தங்கச்சிக்கு எனக்கு செல்லமா சண்டையே நடக்கும். அடி போடுறாலும் சண்டை நடக்கும்.
ஆனா அது எனக்கு என் குடும்பம் தான் எல்லாமே. பெருசா எல்லாம் எதுவுமே எங்க வீட்ல சேர்த்து வைக்கல. நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா நான் பிறந்து 18 வருஷம் ஆயிருக்கா. இது வரைக்கும் எனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காவ. அப்பனா எனக்கு 25 வயசு வரைக்கும் என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியும். இதுல நான் அதை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். சோ உன்னை யாராவது லவ் பண்ணணும்னா உங்க அம்மாட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும், அப்படிதானே? கனி, 18 வயசு ஆகும்போது பொண்ணுங்களுக்கு லைஃப் பார்ட்னரை கரெக்டா செலக்ட் பண்ண தெரியுமான்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா உனக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குன்னு நினைக்கேன். ஏன்? இருக்கிறதுனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை உங்க அம்மாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. என் மேல ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் தப்பான வழியை செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே சஞ்சய்க்கு ஃபோன் பண்ண. மேபி நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆனாலும் உன் செலக்ஷன் பெஸ்டா தான் இருக்கும். அப்படியா? உன் கேரக்டர் வச்சு நான் கெஸ் பண்றேன். சொல்லு. ஒண்ணு கேட்கலாமான்னு தெரியலையே. அதான் கேட்கறதுக்கு வந்துட்டே கேளு. நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? மாட்டேன், கேளு. ரேணு விஷயத்துல ரேணுகா மேலதான் தப்புன்னு உங்களுக்கே தெரியும்ல. கிளாஸுக்குள்ளால ரேணுகா இருந்தது வெளியே வந்த வரைக்கும் உங்களுக்கே தெரியாது. அப்புறம் அவ நீங்க தான் அவளை ரேப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னதும் ஏன் நீங்க உண்மையெல்லாம் சொல்லாம அவளையே கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க? கனிஷா, இத வந்துட்டு யார் சொன்னது? அதான் அப்ப படிச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் தெரியும்ல. யார சொன்னாவ? 18 வயசு பிள்ளைக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கரெக்டா கேள்வி கேக்குதியே. எதுக்கு ரேணு அந்த மாதிரி பொய் சொன்னா? அந்த பொய்யோட அர்த்தம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்புறமா எப்படி நீ சின்ன பிள்ளைன்னு ஒன்னே நினைச்சுக்கலாம்? கனி, அவ மேலதான் தப்புன்னு என்ன ப்ரூஃப் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா இங்க ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தொடச்சு போட்டு அடுத்த லைஃப பாத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஏன் என்ன தப்பு பண்ணாலும் அதை பத்தி உலகம் ரொம்ப நாள் எல்லாம் பேசாது. அப்படியே ஒரு பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் கூட இருக்க பொண்ணுக்கு மேல ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்குமா அப்படின்னு தான் யோசிச்சு அதை பெருசாக்க பாப்பாவ. என்ன கேட்டா எனக்கு முட்டாள் தான். யாராவது தான் கப்பையே வச்சு நாடகம் ஆடுவாங்களாம். நான் ப்ரூஃப் பண்ண அடுத்த செகண்ட் அவளுக்கு வாழ்க்கையே இல்ல. அப்பனா முழு மனசாதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொன்னீங்களா? முழு மனசான் இல்ல. அந்த டைம்ல அவ பண்ண தப்ப நான் திருத்திக்கலான்னு பார்த்தேன். ஆனா உன்னையே யாராலையும் திற போட்டெல்லாம் மறைக்க முடியாதுல்ல. ஆதி, நீங்க உங்க அண்ணன்ட்ட ஏன் பேச மாட்டீங்க? நானும் தானே முதல்ல உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க அண்ணனும் அந்த டைம்ல குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்கலாம். கனி, உன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன். அதனால நீ என்ன கெட்டவனா பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மாறி என் கேரக்டர் எல்லாம் உனக்கு முழுசா தெரியாது. சொல்ல போனா நான் யாருன்னு இன்னமுமே உனக்கு ஒழுங்கா தெரியாது. ஆனா எங்க அண்ணன் அப்படி இல்ல கனி. நான் உடம்புல போட்டிருக்க சட்டை என்னை எப்படி இறுக்கி பிடிச்சிருக்கோ அதே மாதிரிதான் எங்க அண்ணன் எனக்கு. அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்போம். எதையுமே அவன்கிட்ட இருந்து நான் மறைச்சதே கிடையாது. ரெய்னு என் பின்னாடி சுத்துறத கூட அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவன் ஒரு அண்ணனா இருந்து என்ன பண்ணணும்னு அவன் யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி எல்லாம் என்ன விட்டு கொடுத்துருக்க கூடாது. அப்பனா உங்க அண்ணன்ட்ட இனிமே நீங்க பேசவே மாட்டீங்களா? அதை விடு கனி, அதை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்தாதா. ஆனா எல்லாரும் முன்னாடியே நான் அடி வாங்கிட்டு ரேணுகாவே கல்யாணம் பண்றேன்னு சொன்னா அந்த செகண்ட் தான் அவ தப்ப உணர்ந்தா. ஆனாலும் உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லல. எல்லாரும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவளுக்கா தோணுச்சு சரி நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு. அப்ப கூட சொன்னேன் இதை இப்படியே விடு, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு உன் பேரை நீயே கெடுத்துறாதேன்னு. அவதான் ஒரு கில்ட்டி ஃபீல்ல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு போனான். ஏன் இப்படி ஒரு லுக்கு? இல்ல இந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா இல்ல கெட்ட கேரக்டரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பாட்டு போடவா? வாய்மொழியும் மெத்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காதல பத்தி என்கிட்ட கேட்டீங்களா? காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமா, யாரு? டைம் வரும்போது சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான். ஏன்? உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை பத்தி கூட யாரும் தப்பா பேசிட கூடாதுன்னு நினைச்சீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னா எப்படி இருக்கும்ல? நரகமா சொல்லடி உள்ளபடி நாம் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. நான் பாட்டுக்கு அழகா சுடிதாரை போட்டிருப்பேன். இன்னி சாரி கட்டு பாவாடை கட்டுன்னு சொல்லிக்கிட்டு சேரையா இருக்கு. நச நசன்னு செல்லம் போல நிக்கிறது கூட தெரியல. இது வேற ஒழுங்கா நின்னு தொலைதா. என்ன புலம்பிட்டே இருக்குல்ல? நான் பாட்டுக்கு பேசாம ஒரு சுடிதார் எடுத்து போட்டுன்னு இருப்பேன். சாரியை போட்டுன்னு சொல்லிக்கிட்டாரு நிக்கிறான்னு பாருங்க. நான் இந்த பக்கம் வாங்கிச்சோன்னா அது அந்த பக்கம் போகுது. ஆமா, என்ன சாரிக்கு கால் இருக்கு பத்தியா? நீ இந்த பக்கம் வான்னு சொன்னோன்னா அது இந்த பக்கம் வர, அந்த பக்கம் போன்னு சொன்னோன்னா அது அந்த பக்கம் போவோம். ஏங்க இப்போ ஒண்ணும் கெட்டு போவேல. இதை தூக்கி போட்டு வேற சுடிதார் எடுத்து போட்டுட்டா? சாரா, சாரில அப்படியே சூப்பரா இருக்க. இது வரைக்கும் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தது இல்ல. சின்னதா இருந்தாலும் என் கூட எல்லாம் நிக்கும் போது நீ சாரி கட்டி இருந்தா அழகா இருப்ப இல்ல? ஓ, அப்ப சுடிதாரோட சாரி தான் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு மட்டும் இல்ல சாரா, எல்லா ஹஸ்பண்டுக்கும் தான். ஒரு நாள் உங்களுக்கு கட்டி விட்டா தெரியும் எவ்வளவு இம்சன்னு. இங்க பாருங்க சரியா இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. இப்ப என்ன உனக்கு அது ஒழுங்கா நிக்கணும் அப்படிதானே? ரோஹித் இருக்க பயமேன் இருக்கனால தான் இந்த பிரச்சனை எனக்கு. பாரு போதுமா? இனிமே புலம்பாத, கரெக்டா தான் நிக்கும்.
அதெல்லாம் இருக்கட்டு, இனிமேதான் குளிக்க போறீங்களா? ஆமா கடவுளே, இனிமே எப்ப குளிச்சிட்டு வந்த துணியெல்லாம் மாத்தி கிளம்புவியா? ஆமா, ஒரு சாரி எடுத்துக்கிட்டு 7 மணி நேரம், பத்தாததுக்கு 4 முடிய ஒரே இழுன்னு 4 மணி நேரமா இழுப்பு. இதுல லிப்ஸுக்கு சாயம், மூஞ்சுக்கு கலர் பொடி. சாரா, அலங்காரம் எல்லாம் முடியறதுக்கு எப்படியும் உங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். நாங்க அப்படியா போவோம், குளிப்போம், ஒரு துணியை எடுத்து போடுவோம், சீப் எடுத்து தலையில அந்த பக்கம் ஒரு தட்டு, இந்த பக்கம் ஒரு தட்டு, முடிஞ்சு. அது மண்டை கலர் எதுக்கு? இவ்வளவு நாள நான் எல்லாம் வெளியே போனேன்னா எனக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். எனக்குண்ணா பார்த்தனே போன வாரம் சர்ச்சுக்கு போகும்போது நான் தூங்கி எழும்புற டைம் நீ குளிச்சுட்டு துணியெல்லாம் மாத்தியாச்சு. நான் கிளம்பி பைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ முடிச்சியா? இதுல 5 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்களாம். சாரி அட்ஜஸ்ட் பண்ணி தந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளாதுங்கண்ணா. ஆமா, துள்ளியாவ, எங்களுக்கு வேற வேலை இல்ல. என்ன டாக்டர், கல்யாண கலையெல்லாம் மூஞ்சில அப்படி பளிச்சுன்னு தெரியுது. என்னடே பண்ணியது? 3 வருஷம் இல்ல, என்னவளா ஆக போகும்போது சந்தோஷமா தானே இருக்கும். இருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு வந்ததுக்கு பிறகு பூவெல்லாம் வச்சுட்டு மேற்படி பேச வேண்டியதை பேசுவோம். சாரா, போய் பிரியாவை கூட்டுவா. கனி பெரியமா, நீயும் போ மக்களே, 2 பேருமா கூட்டுவாங்க. சாரா, காஃபி அவ கையில கொடுத்து விடணும். சரிம்மா. ஒரே சிரிப்பு தான். இனிமே அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. இதே மாதிரி உன் முகத்துல எப்பவும் சந்தோஷத்தை பார்க்கணும் மச்சான். சிஸ்டர் ரொம்ப பாவம், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டாவ. லைஃப்லயும் அவங்களுக்குன்னு எதுவுமே இல்ல. என் தங்கச்சி கண்ணுல இருந்து துளி கண்ணீர் வந்ததுன்னு வச்சுக்கான், முகன சும்மா விட மாட்டேன் பாத்துக்கான். பர்றா, தங்கச்சி பாசம் கொஞ்சம் கூட்டிட்டுலாம் போகுது. ஆமா, அவங்க கையால சாப்பிட்டுருக்கீங்களா? கனி, என்ன? நீ இந்த பக்கம் வா. ஏன்? இந்த பக்கம் வானா இந்த பக்கம் வா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, உயிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு